Hi friends, welcome to Aarti Tamila channel. இன்னைக்கு நம்ம கேரட் பூரி பண்ண போறோம். அதுக்கு முன்ன லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, Subscribe பண்ணுங்க. வாங்க கேரட் பூரிக்கு தேவையான பொருள் எல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கு மெயின் இன்கிரிடியன்ட் கேரட், ஒரு மீடியம் கேரட் ஒரு 2 எடுத்துக்கங்க. பச்சை மிளகாய் இஞ்சியும் சேர்த்து இது மாதிரி நசுக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி, சீரகம், அப்புறம் ஒரு பெரிய கப்பில் இது எடுத்துக்கோங்க, கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. பிசையும் போது கொஞ்சம் எண்ணெய், உப்பு, பிசைகிறதுக்கு தண்ணி, அவ்வளோதான். எல்லாம் சேர்ந்து நம்ம பிசையலாம். வாங்க பிசையலாம். பெரிய கப்பு அவ்வளோ, ஒரு 4 பேர் நல்லா திருப்தியாக சாப்பிட்ற மாதிரி இது மாவு எடுத்துக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவு. அப்புறம் கேரட்டு, இது காலையில் எழுந்து என்னடா டிஃபன் செய்கிறது, பசங்களுக்கு என்ன கொடுத்து அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டென்ஷனே பண்ணிக்க வேண்டாம். இதை செஞ்சிங்கனாவே இது கூட ஒரு தயிரோ இல்லை ஊறுகாவோ அந்த மாதிரி எதனா கொடுத்து அனுப்பிச்சிங்கனாவே போதும். ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இது மாதிரி போடும்போது இது பண்ணி போட்டுக்கோங்க. பண்ணிவிட்டு உப்பு உங்களுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் கம்மியாக தான் போடுவேன் நான். வாங்க பிசையலாம். ஃபஸ்ட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் காலையில் வேலைக்கு போகிறதா இருக்கட்டும், பசங்களுக்கு டிஃபன் கொடுத்து அனுப்புறதுக்கு, அதுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இருக்குங்க. ஈஸியாக இருக்கும். நீங்கள் இது செஞ்சு கொடுத்து பாருங்கள், உங்களுக்கும் காலையில் ரொம்ப இதாக இருக்கும். பசங்க கேரட் சாப்பிடாத பசங்கள்லாம் இந்த மாதிரி கேரட் சாப்பிடுவாங்க. இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி கேரட் பசங்களுக்கு நல்லது, ரொம்ப கண்ணுக்கெல்லாம். அதனால் இது மாதிரியெல்லாம் செய்யலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம எண்ணெய் ஊற்றி, குட்டிமா சும்மாக்கணும். இது எங்கள் வீட்டில் இருக்கிற குட்டி, இது எங்கள் ப்ரௌனி குட்டி போட்டது. அங்கே தனியாக இருக்காமல் என் கூட இருப்பேன்னு சொல்லிட்டு வந்து கொலோட்டோ பண்ணுறோம். சொல்ல உளுந்துருவ. இப்போது பிசைஞ்சாயிடுச்சு. இதை எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு 10 நிமிஷம் வைப்போம் நம்ம. சரிங்களா? ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வைப்போம். இப்போ கட்டியாக இருக்குது, அப்போது சாஃப்டாகிடும் கொஞ்சம் நேரத்தில். இது 10 நிமிஷம் அப்படி வச்சிங்கனாக்க, அதனால் 10 நிமிஷம் இப்படியே போட்டு மூடி வைப்போம். 10 நிமிஷம் விட்டு செய்யலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. வாங்க பார்க்கலாம். நல்லா மாவு சாஃப்டாக ஆயிடுச்சுங்க. இப்போ பூரி செய்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்படி சின்ன சின்ன உண்டியாக நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வச்சுட்டு இப்போது எண்ணெய் விட்டு தேய்ச்சிக்கலாம். நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் ஃபஸ்ட்டு சூடு பண்ணிக்கலாம். நம்ம அதுக்குள்ளே இது பூரிக்கு இதை தேய்ச்சிடலாம். பெருசாக வேணாலும் தேய்ச்சிக்கலாம், குட்டி குட்டியாக வேணாலும் தேய்ச்சிக்கலாம். எண்ணெய் சூடாகிற வரையும் நம்ம எல்லாம் தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம கேரட் பூரி ரொம்ப நல்லதுங்க கண்ணுக்கெல்லாம். அதனால் பசங்களுக்கு இது மாதிரி பூரியை செஞ்சு கொடுத்தோம்னா பசங்க ரொம்ப நல்லா இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. பசங்களுக்கு தயிர் கூட, ஊறுகாய் பசங்களுக்கு பிடிச்சிருந்தா ஊறுகாய் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா தயிர் கூட கொடுக்கலாம். நம்ம எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்த்துக்கலாம். நல்லா சூடாயிடுச்சுங்க. இது எடுத்துடலாம். எடுத்துட்டு இதில் வேறு செய்ய ஆரம்பிக்கலாம்.
நல்லா அழகாக உப்புது பாருங்கள். இப்படி போட்டுக்கலாம். ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு இதை எடுத்து இது இதில் போட்டோம்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற ஆயிலெல்லாம் இதை அப்சர்வ் பண்ணிடும். இன்னொன்று விடலாம். நம்ம பசங்களுக்கு வேணும்போது இந்த மாதிரி குட்டி பொரியாக செஞ்சு கொடுத்தோம்னா பசங்க இன்னும் இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. அதனால் குட்டியாகவும் பண்ணுங்க. பசங்க ஸ்கூலுக்கெல்லாம் லஞ்ச் கொடுத்து அனுப்பிச்சிங்கன்னா அழகாக சாப்பிட்டுக்குவாங்க. கேரட் பொரி ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ சர்வ் பண்ண வேண்டியது தான். தயிர் கூட ஊறுகாய் கூட சர்வ் பண்ண வேண்டியது தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Take me back to a place where I felt at home. Take me back to a day when we weren't alone.